பண்ண விடுறா தம்பி. இப்படி நான் என் பக்கத்துல வந்து நின்னா நான் எப்படி என் காலை தூக்குறது? இவ்வளவு இடம் இருக்குது, உனக்கு படுக்கிறதுக்கு வேற இடமே இல்லையா? அக்கா யோகா பண்ற இடத்துலதான் வந்து நிக்கணுமா? கொஞ்சம் நேரடா, கிட்ட கிட்ட வராத, தயவு செய்து வராத. அம்மாட்ட இப்ப கூப்பிட்டு சொல்லிடுவேன். நானே குண்டா இருக்கேன்னு அம்மா என்ன யோகா பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீ வேற என் பக்கத்துல வந்து படுக்கிற. ஓட தம்பி. அடி பின்னிட்டன பாத்து ஒரே ஒத்தவுத்தன. யார் ஏரியாவுக்கு வந்து யார் கொண்ட சைட் அடிக்கிற நீ? இனிமே எங்க கூட்டத்துக்குள்ள வருவ கொன்றுவேன். ஐயோ தம்பிகளா, அடிக்காதீங்கடா. பாவம் பாவம்டா, தெரியாம வந்துட்டான். இனிமே எங்க சைடு வராதனடா, கூடி போயிடுங்க அம்மாட்ட. பலாப்பழம் சீசன் வந்துருச்சு. முழு பலாப்பழம் தான் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. இவனுங்க 4-5 கொடுக்குறாங்க, அதெல்லாம் கட்டுப்படி ஆகாது. எப்படியாவது எக்கி இந்த ஒரு பலாப்பழத்தை நீங்க தின்னு திக்கணும்னு பாக்குறேன். யார் கூடயும் ஷேர் பண்ண ஆசை இல்லப்பா. அம்மா அம்மா, நான் வந்து ஒளிஞ்சுக்கிறேம்மா, நீ என்ன கண்டுபிடிக்கிறியா? இங்க பாரு, நான் போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். என்ன கண்டுபிடி பாக்கலாம். இப்ப என்ன கண்டுபிடி பாக்கலாம். மாவனே, ஒழுங்கா கீரையை சாப்பிடு, இல்லைன்னா பொண்ணு கொடுவேன். ஒழுங்கா அம்மா மாதிரியே எல்லா கீரையும் எடுத்து சாப்பிட்டு பாக்கலாம். போவாது, அவன் வீட்டுக்கு டின்னருக்கு வாடான்னு கூப்பிட்டான். இதுதான் வீடுன்னு நினைக்கிறேன். அவன் கூப்பிட்ட அட்ரஸ் தான் இது. என்னது இவ்வளவு சின்ன வீடா இருக்குது, இதுக்குள்ள நான் எப்படி போடுறது? எனக்கேத்த வீடா அவன் பார்க்க வேணாமா? இது என்னடா இது? எந்த வீட்டுக்கு கூப்பிடணும்னா ஃப்ரெண்ட் எத்திர தாட்டியா இருப்பான்னு தெரிஞ்சு கூப்பிட வேணாமா? உள்ள வந்துட்டேன், ஆனா இப்ப எப்படி வெளியே போவேன்னு தெரியலையே. டேய் பங்காளி, யாரோட பால ஒரே ஆறாமா நம்ம வசத்த முடியும்னு பாக்கலாமா? நீயா இல்ல நானா? பாக்கலாமா? பக்கத்துல நின்னு பாப்போம் வா. ஏன்டா நிக்கவே மாட்டேங்கிற? என்னை இப்படி ஆட விடுறிய? இங்க பாரு, என் வாழ பாரு, நான் எவ்வளவு நீளமா நீட்டுறேன் பத்தியா? டேய் டபரா தலைங்களா, என் பிள்ளைய சேர்த்துக்கணுடா விளையாட்டுல. ஏன்டா நீங்களே விளையாட்டு இருக்கிறீங்க? உங்க குடும்பமா? என் பையன் என்னடா பண்ணா அப்படி? நீ வாடா தங்கம், நான் உன்னை பாஸ்கெட் பால் விளையாட கூட்டிட்டு போறேன். இரு நான் உன்னை வந்து கிரவுண்ட்ல வந்து குடுக்குறேன் உனக்கு. அங்க போய் நம்ம 2 பேரும் விளையாடலாம். அந்த டபரா தலையனுங்க அவனுங்களே விளையாடின்னு போட்டு. ஐயோ பெருமாளே, லேட் ஆயிருச்சே. 7 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும்ன்றதான் ரூலு. 6:55 ஆயிருச்சு. போய் அவங்களோட சேர்ந்துக்கலாம். ஆனா என்ன சொல்ல போறாங்களோ இந்த அம்மாவும் அப்பாவும். மாட்டிக்கிட்டேன் பங்கு, இன்னைக்கு மாட்டிக்கிட்டேன். அம்மா அம்மா, செல்ல அம்மா இல்ல, நான் வந்து பார்க்க போகணும். தலை பிடிச்சு விட சொன்னேன், ஜம்முன்னு தலை பிடிச்சு விட்டுட்டேன். பிளீஸ்மா, பார்க்க போலாமா? போய் உங்க அண்ணன் வெளியே விளையாண்டுட்டு இருக்கிறான், அவங்க கூட போ. அம்மா கொஞ்ச நேரம் தூங்க விடுறாசா. அம்மா அவன் தோட்டத்துல தூங்கிக்கிட்டே இருக்காமா, எழுந்தே வர மாட்டேங்கிறாமா. சரியான தூண்டிடுமா அவன். ஐயோ, இந்த பிள்ளைங்களை பெத்துட்டு நான் படுற கஷ்டம். சரி வா போலாம். நான் தான் கூட்டிட்டு போகணுமா? அப்படியே சறுக்கு ஜாயின்னு பார்க்க போய் ரீச் பண்ணிடலாம். சறுக்கு சீக்கிரம் சறுக்கு, நான் பின்னாடியே சறுக்கிக்கிட்டே வரேன். இதே ஒரு விளையாட்டுன்னு எடுத்துக்கணும், சரியா? என்னம்மா கல்யாணத்துக்கு இன்னைக்கு போனோம்? இந்த பாகன் சதீஷ் நம்மள என்ன கல்யாணத்துக்கு கூட்டு போனோம்? உருண்டுன்னு தான் போக வேண்டியிருக்கு. சோத்த தின்னுட்டு வெறும் ஒரு சாப்பாடு போட்டா பத்தாதா? அவனை பார்த்தா ஒரு 4 சாத்து சாத்தணும் போல இருக்குமா. முதல்ல இட்லி வச்சான், அப்புறம் தோசை வச்சான், அப்புறம் இடியாப்பம் வச்சான், அப்புறம் பூரி வச்சான், அப்புறம் பொங்கல் வச்சான், அப்புறம் பிரிஞ்சி ரைஸ் வைக்கிறான், அதுக்கப்புறம் சப்பாத்தி வைக்கிறான், அதுக்கப்புறம் ஒரு பன்னீர் வைக்கிறான். அம்மா வச்சுக்கினே இருக்கானுங்கம்மா அந்த கல்யாணத்துல. என்னால முடியவே இல்ல. சாப்பிட்டுட்டு இப்படி உருண்டு பிறண்டு போனாதான் வீடு போய் சேர முடியும் போல. காலங்காத்தால இந்த பையனை குளிக்க வச்சு ஜட்டிய மாட்டி, பேண்ட மாட்டி, ஷூவை மாட்டி, சாக்ஸ மாட்டி அனுப்புறதுக்குள்ள ஐயோ ரொம்ப கஷ்டம்டா சாமி. இவன் ஸ்கூலுக்கு அனுப்புறதே இருக்கே பெரிய வித்த தான் போங்க. முன்ன நட, நல்ல வேகமா போ. ஓ கால் சுடுதுமா, கால் சுடுதுமா. சரி பாரு வாங்கி கூட, இவ்வளவு வெயில நடக்க வைக்கிறேன். என்னம்மா நீ இரு, நான் அப்பா கிட்டையாவது போறேன். அப்பா கொஞ்சம் செருப்பாவது வாங்கி தெரியாப்பா, முடியலப்பா இந்த அம்மாவோட. போப்போ, நீ உங்க அம்மாவோட போப்போ. அம்மா செருப்புமா. அம்மா இங்க பாரு, இந்த பக்கத்து வீட்டு மாமா இல்ல, நான் கால் வெளியே சுச்சு போயிட்டேன்னு என்ன அடிக்க வராருமா. இங்க பாருமா, கால் எல்லாம் சுச்சு போட்டுருச்சுமா எனக்கு. ஒசக்கட்டு பையல, இனிமே என் பிள்ளை அப்படி சொல்லுவேன். பாவம் குழந்தை 2 வயசு கூட ஆகல. சுச்சு போனா உனக்கு என்னடா? என்ன ஓமடியா போனா?
இனிமே அந்த நாம தாத்தா வீட்டுக்கு போக கூடாதுமா. ஏம்மா ஏன் என்னத்துக்கு அப்படி சொல்ற? இல்லம்மா, அவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு உள்ள ரூம்ல வச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க, எனக்கு கொடுக்கவே இல்ல. அவங்களா சாப்பிட்டு இருக்காங்கம்மா. உனக்கு குடுக்க கூடாது, ஜல்பு குடிச்சுக்கோன்னு சொன்னேனே நான் தான். அது நீ பார்த்த வேலை தானம்மா. டேய் தாமி பையா, ஏன் கிட்டெல்லாம் பால் குடிக்க முடியாதுடா? இந்த பப்போட தலைய உன்னை ஏமாத்துறான்டா. நீ உங்க அம்மா கிட்ட போடா. ஐயோ, நான் இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? என்னங்கடா இது? யானை கிட்ட வந்து நாய் பால் குடிக்கிற கதையா? தாங்குமா இது இந்த காலத்துல? ஏய் போடா, உங்க அம்மா கிட்ட போடா. சொன்னா கேளுடா தம்பி. அப்புறம் வரைய அவனை கூட்டிட்டு போ. ஒரு தராதரம் வேணா, யார் கிட்ட பால் குடிக்கிறதுன்னு. அந்த நீல கலர் ஷூ எனக்கு நீ வாங்கி தரலன்னா நான் வீட்டுக்கே வர மாட்டேன். ஏய் தும்பிக்கைய போட்டு கெடுத்துக்காத, அதுக்குன்னு பாரு வலிக்க போகுது. ரொம்ப ஆட்டுற நீ. இல்ல, நீ நீல கலர் ஷூ வாங்கி கொடுக்கலன்னா நான் வீட்டுக்கே வர மாட்டேன். இப்படிதான் போட்டு முக்கிப்பேன் பாரு. தீபாவளிக்கு வாங்கி தரேன்டா, பேசாம வா கொஞ்ச நேரம்.